அப்பா சுரேஷ் எங்கப்பா வந்து உங்களை பார்க்கறதுக்காக. நீ என் மகன் தானே? நீங்க அப்பா தானே? பாப்பாவே தான். மகனே தான். அப்பா ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல அப்படி என்ன கோபம்? உண்மையில கோபம் இல்லப்பா. உன் உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளம் துடியா துடிக்குது. சுரேஷ், உன்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கான். அவன் பேர் நரேஷ். அவர் உனக்கு நல்லா தெரியும். எஸ், நல்லா தெரியும். அவன் அங்க அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பாவோ வரட்டு கௌரவத்தை விரும்புற ஆசை. வரட்டு கௌரவம்? நீ என்னப்பா சொல்ற? எஸ், நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி ரெட்ட குழந்தை பிறந்துச்சு. முதல்ல பிறந்த குழந்தை ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது தனக்கு அவமானம் நினைச்சு அந்த அம்மா மயக்கம் தெளியறதுக்குள்ள அந்த குழந்தைய அப்பளப்படுத்தி டாக்டர் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அவங்க அப்பா. இந்த விஷயம் பூரா நரேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க அப்பா மேல அவர் ரொம்ப கோபமா இருக்கு. அப்பா ஏன் இப்படி தடுமாறீங்க? ஏன் உங்க முகம் இப்படி வெறுத்து கொட்டுது? ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த பிள்ளைதான். அன்னைக்கு அந்த தகப்பனுடைய மனோநிலை சூழ்நிலை எப்படி இருந்ததோ, நான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம அந்த குழந்தைய எடுத்து நர்ஸ் கையில கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் வெளியே தெருவ போய் 4 பேர்கிட்ட அடி வாங்குறதுக்கு அப்புறம் தானே புரியுது. இது இது அந்த பையன் உணர்றதுக்கு வாய்ப்பில்லை. நரேஷோட நிலைமையில நீங்க இருந்தா என்ன செஞ்சிருக்கீங்க? அவனுடைய நிலைமை புரிஞ்சதுனாலதானப்பா நான் இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தவிச்சிட்டு இருக்கேன். நல்லா வேதனைப்படுங்க. சுரேஷ், யார தூக்கி டாக்டர் கையில கொடுத்தீங்களோ, யாருக்காக நீங்க அணு அணுவா சித்திரவதைப்படுறீங்களோ, அந்த நரேஷ் நான் தான். நரேஷ்! மிஸ்டர் மணாலன், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பையன் பிறக்கும் போதே அம்மாவை படாத பாடுபடுத்திட்டான். சார், உங்களை ஆபீஸ்ல இருந்து டெலிபோன்ல கூப்பிடுறாங்க. மணாளன், என்னங்க மேனேஜர்? பாம்பே ஃபேக்டரி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போச்சா? 1 கோடிக்கு மேல லாஸ் வருமா? ஓ, மை காட். மிஸ்டர் மணாலன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரெட்டை குழந்தைங்க. வாங்க மிஸ்டர் மணாலன். இது முதல் குழந்தை, அது 2வது குழந்தை. பாருங்க. என்ன குழந்தை? குழந்தை எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க. டாக்டர், இந்த பையன் பிறந்தோட தாயார மட்டும் கஷ்டப்படுத்தல, தகப்பனுக்கு கோடி கோடியா நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். என்ன சொல்றீங்க? நான் இப்ப ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உங்களை தவிர உதவி செய்ய எனக்கு வேற யாரும் கிடையாது. விவரமா சொல்லுங்க. தயவு செய்து நான் சொல்றதை மறக்க மாட்டீங்களே?
புரியலையே. டாக்டர், முதல்ல பிறந்த பையனை என்னை விட்டு பிரிச்சு வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அவனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நான் உங்ககிட்ட தான் படைக்க போறேன். ஏங்கிட்டியா? டாக்டர், குழந்தைய தெய்வமா மதிக்கிறவன் தானா? இருந்தாலும் அவனை பிரிய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். மற்றவங்க கிட்ட கொடுக்கறத விட எங்க குடும்பத்து மேல பாசம் உள்ள உங்ககிட்ட கொடுத்தா நிச்சயமா அவனை நல்லபடியா வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். டாக்டர், இதுல நிறைய பணம் இருக்கு. இது மட்டும் இல்ல, மாசம் மாசம் என் ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய பணம் இருப்பேன். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். மிஸ்டர் மணாளன், நான் கன்னியாவே இருந்து சமூக சேவை செய்யணும் தான் இந்த டாக்டர் தொழிலே தேர்ந்தெடுத்தேன். இந்த குழந்தைக்கு தாயா இருந்து காப்பாத்தணுங்கிறது கர்த்தருடைய கட்டளையா இருந்தா அதை மறுக்கிறதுக்கு நான் யார்? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஆனா இந்த குழந்தை உங்களுடையதுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு நீங்க எந்த காலத்திலும் என்கிட்ட வரவே கூடாது. இல்ல டாக்டர், இல்ல, ப்ளீஸ். யார் நீங்க? எங்க வந்தீங்க? மாமா, என்ன இதெல்லாம்? மிஸ்டர் மணாளன், பேங்க்ல வாங்கின கடனை நீங்க திருப்பி கொடுக்கற. அவங்க கேஸ் போட்டாங்க, சம்மன் அனுப்பிட்டோம், ஆஜராகல, வாய்தா கேட்கற. கோர்ட்டோட அட்டாச்மெண்ட். கடன் வாங்கினது யார்? நீங்க. நானா? பேங்க்ல கடன் வாங்கினா? யார பார்த்து என்ன பேசுறீங்க? மாமா, உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது. என்ன இதெல்லாம்? தம்பி, தம்பி, வேல்சாமி, என்னப்பா இதெல்லாம்? என்ன கேட்ட? பேங்க்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது உங்க மகன். அவரை கேளுங்க. மாமா, மனோடா, கையெழுத்து போடாதே, கையெழுத்து போடாதே நான் பல தடவை சொல்லியும் என் பேச்ச கேட்காம இவ்வளவு பெரிய தப்பு செய்துட்டு என்கிட்டயே மாட்டிக்கியப்பா. அம்மா, வள்ளி, எங்க இருக்கே? எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல அவனை வெளியில அனுப்பு. போ சாமி. ஏன் சாமி, என்ன நடந்தது இப்போ அது சொல்லு. என் தொழில் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, அது என் சொந்த விஷயம். ஆனா பேங்க்ல வாங்கின கடன் இருக்க, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பட்டமான பொய், மோசடி, நம்பிக்கை துரோகம். என் மகனை மாதிரியே கையெழுத்து போட்டு பணத்தை நீ எடுத்துக்கிட்டியா? வேல்சாமி, உண்மை சொல்லு. நான் சொல்றதுதான் உண்மை. எங்க அப்பாவும் புருஷனும் சிங்கப்பூர்ல செஞ்ச வியாபாரத்துல எங்க அப்பா கையெழுத்தவும் புருஷன் போட்டு மோசடி செய்யல. அன்னைக்கும் புருஷன் செஞ்சான், இன்னைக்கும் மகன் செஞ்சிருக்கான். எங்க அம்மா உனக்கு கொடுக்கிற செல்லம் என் முன்னாலே எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறியா? பேராசை பிடிச்ச கழுதை, இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போய் சொல்லலாம். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க ஏன் போகணும்? இந்த கேவலமான மனுஷனுக்காக நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? இது நிறைஞ்ச வீடு. இனிமே அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் மரியாதை இல்லாத இந்த வீட்டுல எனக்கு என்ன வேற? நான் போறேன். தம்பி, நில்ல. மணாளா, இந்த குழப்பம் எல்லாம் உன்னாலதான் வந்தது. அம்மா, அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? செல்லமா வளர்த்ததுனால உனக்கு பணத்தோட அருமை தெரியாம போச்சு. அம்மா, அத்தை, ஆத்திரப்பட்டு உங்க மகன் மனசு நோகிற மாதிரி பேசிடாதீங்க. வள்ளி, உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு செல்வத்துக்கு அதிபதியா இருந்தான்னா பொறுப்ப உணர்ந்திருப்பான். என் தாய்மாமங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க சொன்னது கூட கேட்காம நான் கையெழுத்து போட்டேன். அதை என்னுடைய கடமை நினைச்சம்மா. கண்முடித்தனம் நீங்க சொல்றீங்களா? நீ என் மகன், அவன் என் தம்பி. உங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பு பண்ணது யாரு? இப்ப எனக்கு தெரிஞ்சாரு. நீ என் மனைவி, உனக்கு உரிமை இருக்கலாம். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான். அவங்க என்ன பத்தி எது சொன்னாலும் நீ குறுக்க பேசக்கூடாது, தெரியுமா? புருஷனு பொண்டாட்டியும் பிரமாதமா நாடகம் போடுறீங்க. அக்கா, ஒரு காரியம் செய்யுங்க. நீங்க பரம்பரை சொத்துன்னு உங்க மருமகிட்ட ரகசியா கொடுத்து வச்சீங்களே ஒரு பெரிய பொட்டி, அது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்ப தெரியும் இவங்க யோகியதே. அந்த பொட்டி எடுத்துட்டு வா. ஐயோ, அத்தை, அத்தை, நான் மோசம் போயிட்டேன். பெட்டகம் திறந்து கிடக்குது. விக்கிரத்தை காணத்த. பெட்டியை காணுமா? அக்கா, அக்கா, அக்கா,
அம்மா அம்மா அப்பா ஆ? அம்மா வள்ளி என்ன காரியம் செய்துட்டேம்மா. நகைப்பொட்டிய பொறுப்பா காப்பாத்த வேண்டியதானே உங்ககிட்ட ஒப்படைச்சு. ஐயோ இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டு திருடி இருக்காங்க. உனக்கு தெரியாம உன்னுடைய அனுமதி இல்லாம நகைகள் எப்படி போயிருக்க முடியும்? வேலுசாமி, யாருக்கிட்ட பேசுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. ஆமா, நான் தான் உங்ககிட்ட கேட்கிறேன், ரகசியமா நகைப்பெட்டியை எங்க அம்மா என் மனைவி கிட்ட கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? பாவி, ஒரு பாவம் அறியாது என் மேலையும் என் மனைவி மேலையும் கலங்க சுமத்தி எங்க அம்மா மனசை கெடுத்துட்டியடா. ஏன் நல்லா இருக்கிற எங்க குடும்பத்தை நாசமாக்க திட்டம் போட்டுட்டியா? திட்டம் போட்டது நான் இல்ல. திட்டம் போட்டு பேங்க்ல பணத்தை எடுத்தது நீ. திட்டம் போட்டு குடும்ப நகைகளை கொள்ளையடிச்சது உன் மனைவி. பாவி, நீங்க ஒரு மனுஷனா? என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுது? நியாயம் கேட்க ஆள் இல்லைன்னு தானே? பகவதி தாயே, ஒரு பாவம் அறியாது என்னையே புருஷனையும் இப்படி அவமானப்படுத்திட்டாலே. ஏய் வேலுசாமி, உன்னை அந்த தெய்வம் கேட்கும். என் வழக்கை அந்த பகவதி அம்மா கிட்டே போய் சொல்ல. அவரை கருத்து நிறுத்துடா. நம்ம குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. திருப்பிடத்தனமா ஏதாவது சச்சம் பண்ணி திறக்க போறா. அப்ப நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து. இப்போ நேரத்துக்கு காசு கொடுக்காம டோக்கன் வாங்கிட்டு வந்தியாமே, காசு எடுத்து வை. ஜெயிச்சு தர்றையா. சின்ன காசு எடுத்து வை. என்னைய மிரட்டுற? லைசன்ஸ் இல்லாம கிளப் நடத்த தெரியாது. போலீஸ் சொன்னா கிளப் பறந்துடும். என்னடா சொன்ன? என்ன இப்படி நடந்து போச்சு? இந்த இடத்துல சகஜம். கத்தியா ஆளை குத்திட்டீங்க. நான் எப்பயாவது 2-3 மாசம் தலைமரமா இருந்தேன். நீ உன் பொண்டாட்டி கொடுத்துட்டு ஓடிடு எங்க. பள்ளி என்னங்க நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க முடியாது. புறப்படு. என்னங்க அப்புறம் சொல்ல புறப்படு. இது வந்துட்டு